ஐ எம் டீச்சிங் ஆன் ஹவு நாட் டு அலோவ் டெவில் டு என்டர் இன்டு லைஃப். பிள்ளையில நம்ம வாழ்க்கையில ரொம்ப கவனமா இருக்கணும். பிசாசுக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட நம்ம வாழ்க்கையில ஜீவியத்துல அவன் என்டர் ஆகாதபடி நம்ம ஜாக்கிரதையா அவனுக்கு உள்ள வராதபடி வேலி அடைக்கணும். யாக்கோபு 3:14 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்திருந்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். 16ஆம் வசனத்துல வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செயல்களும் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப துர்ச்செயல்கள் யாருனால வருதுன்னா பிசாசுனால தான் வருது. அப்ப இந்த பிசாசுக்கு அவன் உள்ள என்டர் ஆகாம இருக்கணும்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா நம்முடைய இருதயத்துல வைராக்கியங்களையும் நம்முடைய இருதயத்துல கசப்புகளையும் நம்ம என்ன செய்யணும், எடுத்து போடணும். இதுதான் ரொம்ப முக்கியமான டூல். இதை நம்ம செய்யும் போது பிசாசு உள்ள என்ன செய்ய மாட்டான், நுழைய மாட்டான். ஆனா வைராக்கியங்களையும் கசப்புகளையும் நம்ம உள்ளே வச்சுட்டு இருந்தோம்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில பிசாசு உள்ள புகுந்து வியாதிகள், பிரச்சனைகள், குழப்பங்கள், சண்டைகள் என்ன செய்வான், கொடுப்பான். அதனால உங்க வாழ்க்கையில நீங்க பிசாசுக்கு 1% கூட இடம் கொடுக்காதீங்க. உங்க வாழ்க்கையில வைராக்கியங்கள், வீணான வைராக்கியங்களையும் விரோதங்களையும் உங்களுடைய இருதயத்துல கசப்புகளை எடுத்து போட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுடைய இருதயத்துல ஒரு மெய்யான சமாதானத்தை தருவார். God bless you.